இந்த படத்துக்கு மண்டேலான்னு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு அப்படிதான் டைட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த டைட்டில யோகி பாபு வச்சு ஒரு போஸ்டரும் எடுத்திருக்கிறாங்க. மண்டேலாங்கிற டைட்டில் வச்சு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 போஸ்டருமே எடுத்துட்டு போயிட்டு பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. அவங்க செலக்ட் பண்ணது மண்டேலாங்கிற டைட்டில் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த டைட்டிலுக்கு. அதுக்கப்புறம் தான் மண்டேலாங்கிற டைட்டிலும் வச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு. இந்த மாதிரியான ஹிடன் டீடைல்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒய் நாட் ப்ரொடக்ஷனில் மடோன் அஸ்வின் எழுதி இயக்கியுள்ள யோகி பாபு ஷீலா ராஜ்குமார் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் மண்டேலா. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இந்த படத்தில் யோகி பாபுக்கு மண்டேலாங்கிற பேர் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெல்சன் மண்டேலாங்கிறவர் உரிமைக்காக போராடினவராக இருப்பார். இந்த படத்தில் யாருமே மண்டேலாவை மதிக்க மாட்டாங்க. மண்டேலாவோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சலூன் கடை வைக்கணும்னு யோகி பாபுவும் ஆசைப்படுவார். அதே மாதிரி இந்த படத்திலையும் மண்டேலாங்கிறவர் அட்ரஸுங்கிற உரிமைக்காக போராடுவார். இந்த படத்தோட டைட்டிலை நல்லா கவனிச்சோம்னா ஓட்டு போடுற மாதிரி ஒரு விரல் இருக்கும், அப்புறம் யோகி பாபு மாதிரி ஒரு குண்டு பொம்மை இருக்கும், அப்புறம் தண்ணீர் குழாய் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், அதுக்கப்புறம் சவரக்கத்தி இருக்கும். இந்த படத்தில் எதெல்லாம் சொல்லியிருக்கோம்னு டைரக்டர் அழகா தெளிவாக டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாரு. படம் ஆரம்பிக்கும் போது அந்த ஊரோட நேம் போர்டு உடஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்லயே இந்த ஊர்ல எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லைன்னு தெளிவா சொல்லியிருப்பாரு நம்ம டைரக்டர். ஆனா அதுக்கு காரணம் இந்த ஊர் மக்கள் தான் அப்படின்னு நம்ம படம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சில சீன்லையும் வசதிகள் கொண்டு வந்தாலும் அதே ஊர்ல இருக்கிற வேற ஜாதி மக்கள்னால அந்த வசதிகள் இல்லாம அழிக்கப்படும். லாஸ்ட் சீன்லையும் புதுசா ஒரு நேம் போர்டு இருக்கும். அப்போ அந்த ஊருக்கு எல்லா அடிப்படை வசதியும் வந்துருச்சுன்னு சொல்லாம சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் மண்டேலான்னு நமக்கு படம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும். இந்த படத்துல வர ஊரோட நேம் போர்டை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா 2 ஊர் பிரிஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தெற்கூர் வடக்கூருன்னு 2ஆ பிரிஞ்சிருக்கும். அந்த லொக்கேஷனை நல்லா கவனிச்சோம்னா ஒரு ஆலமரம் மட்டும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பாதை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல மண்டேலாங்கிறவர் 2 ஊருக்கும் பொதுவான ஒரு ஆளுன்னு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே. இந்த படத்துல யோகி பாபு காமெடி மற்றும் கவுண்டர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா இவரை சுத்தி காமெடி ஃபன் கண்டிப்பா நடக்கும். அதுல ஒரு சில டயலாக்ஸ் எல்லாமே யோகி பாபு தான் சொல்லி கொடுத்தாராமா. மண்டேலாங்கிற கேரக்டர் ஒரு இன்னசென்ட் கேரக்டர் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல தொட்டில் கட்டி யோகி பாபு தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் மண்டேலாவோட கேரக்டர் ஒரு குழந்தைத்தனமான கேரக்டராக இருக்கும்னு மண்டேலாவோட இன்ட்ரோ சீன்லேயே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஊர் மக்கள் ஒரு சில பேர் ஆக்டர் சசிகுமாரோடைய ஃபேன்ஸாக இருப்பாங்க. அதுக்கு டீட்டெயிலாக அங்கங்கே சசிகுமாரோடைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஆனால் நம்ம மண்டேலா மட்டும் ரஜினியோட ஃபேனாக இருப்பார். அதுக்கு டீட்டெயிலாக இந்த ஆலமரத்தில் ரஜினி ஃபோட்டோஸும் இருக்கும். இந்த படத்தில் ஒருவருடைய வாக்கு எந்த அளவிற்கு வலிமையானது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த கதை அமைஞ்சிருக்கும். இந்த ஊரில் தான் பரியேறும் பெருமாள் படமும் எடுத்திருக்கிறாங்க. அதோட இனி வர இருக்கும் கர்ணன் படத்தையும் இந்த ஊரில் தான் எடுத்தாங்களாமா. இந்த படத்தில் ஓட்டு போடுவது எப்படி அப்படிங்கிற டீட்டெயிலாக அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத ஹிடன் டீட்டெயில்ஸை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.